இந்த ஜிஎஸ்டி மசோதாவை வரவேற்றிருப்பாரா? கண்டிப்பாக. ஏன்னா அம்மாவுடைய சிந்தனைப்படி செதுக்கப்பட்டது இந்த ஜிஎஸ்டி பில். என்னை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் உருவாக்கிய 2007 ஜிஎஸ்டி வேறு, அருண் ஜெய்ட்லி உருவாக்கிய திமுக வாக்களித்த அந்த 2016 ஜிஎஸ்டி வேறு, இப்போ செயல்பட வந்திருக்கிற ஜிஎஸ்டி வேறு. இப்போ வந்திருக்கிற ஜிஎஸ்டி வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சிந்தனையில் செதுக்கப்பட்ட 10 மேஜர் சேஞ்சஸ் உள்ளடக்கிய ஜிஎஸ்டி அது. அருண் ஜெய்ட்லி அவர்களே அதை வந்து இறுதி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு தமிழக மாடல் இதில் ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சுன்னு. அதனால் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ முதல்ல இருந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிதம்பரம் முதல்ல அவர் கொண்டு வந்தப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு 8லிருந்து 10 பொருட்கள் வந்து அவங்க வரியை விதிச்சுக்கலான்னு ஒரு மாடல் இருந்தது, குட்ஸ் ஆஃப் லோக்கல் இம்பார்ட்டன்ஸ். அது வந்து அடுத்த வந்ததில் கிடையாது, அவர் அருண் ஜெய்ட்லி கொண்டு வந்ததில் கிடையாது. ஐஜிஎஸ்டி என்ற மாடலே வந்து முதல்ல கிடையாது. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கிற ஜிஎஸ்டி என்பது புரட்சித் தலைவி அம்மா சொன்ன 10 மாற்றங்களில் 8 மாற்றங்களை உள்ளடக்கி, நாங்கள் மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் கேட்டோம், அது கொடுக்கல அவங்க. அதை காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து அந்த டயத்தில் வந்து முடிவெடுத்து கொண்டு போகிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்தின் 6 வரிகளும் மத்திய அரசாங்கத்தின் 6 வரிகளும் ஒருங்கிணைந்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற சுதந்திரமான அரசியல் நிர்ணய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தீர்மானிப்பது என்பது இந்திய வரலாற்றில் நாம் காணாத ஒரு கட்டமைப்பு மாற்றம். அந்த கட்டமைப்பு மாற்றத்தை சாதித்திருக்கிறது. 31 அமைச்சர்கள் ஒன்றா சேர்ந்து, சித்தாந்த ரீதியான மாறுபட்டவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 500 ஷரத்துகள் கொண்ட 5 சட்டங்களை பாஸ் பண்ணுறதுன்றதே ஒரு சுதந்திர இந்தியாவில் நடக்காத ஒரு விஷயம் நினைக்கிறேன். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். மாநில அரசாங்கங்கள் அதை வந்து எடுத்து அதை ஓன் பண்ணி செயல்படுத்தினால் கண்டிப்பாக வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். சிதம்பரம் வடிவமைத்த ஜிஎஸ்டி தற்போது நடைமுறைக்கு வர ஜிஎஸ்டி சிறந்ததுன்னு சொல்ல வரீங்களா? பல மடங்கு சிறந்தது. ஏன்னா அவங்க வந்து சிதம்பரம் உருவாக்குனதில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய அதிகாரம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்தது. ஏன்னா இதில் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கிரியேட் பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து இன்றைக்கி 31 மாநில அமைச்சர்கள் இருக்காங்க, 2 மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் இருக்காங்க. இன்னும் அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் டிசைட் ஆகலை. ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில அரசாங்கங்களும் சேர்ந்து 67%, இவங்க 33%ன்ற மாடல் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த முடிவுகளுமே வந்து வாக்களித்து முடிவெடுக்கவில்லை அந்த ஜிஎஸ்டி கவுன்சில். என்ன காரணம்னா, யாராவது வந்து கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து நீங்கள் 3% நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட, வாக்கு வச்சுருந்தீங்கன்னா கூட உங்கள் பெர்சன்டேஜுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனட்டாக நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்த முடியும் அந்த இடத்துல வந்து. குறிப்பாக தமிழகம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கூட்டணி அங்கே உருவாக்கணும். ஒரு 10 மாநிலங்கள் நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம சொல்கிற கருத்துக்களை ஆதரித்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வச்சுருந்தோம். 11 குழு மீட்டிங்கு நான் இருந்தேன். அதுக்கடுத்து 6 மீட்டிங்க்கு வந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சென்றிருக்கிறார். நமக்கு இருக்கிற மரியாதை அந்த இடத்துல இன்னும் உன்னதமான நிலையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது இப்படியே கொண்டு போயிட்டுருக்கணும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஏதோ ஒன்று முடிஞ்சது, ஜிஎஸ்டி பில்லு பாஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. 3 மாதத்துக்கு ஒருக்க மீட் பண்ண போகிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள் சென்ற முறை எடுத்து வைத்தார், ஒரு 30 பொருட்களில் வந்து இந்த டேக்ஸை குறைக்கணும்னு சொல்லி. இது வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சு அதுக்கு முடிவு காண்ற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து மற்ற உறுப்பினர்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கலந்து ஆலோசித்து அவங்கள உங்கள் கருத்துக்கு கொண்டு வந்து இதெல்லாம் வாங்கணும். இன்றைக்கி ஸ்பைசஸ் வந்து 18% இருக்குது, அது 12 கொண்டு வரணுன்றதோ, இல்லை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு லெவலில் இருந்து கீழே கொண்டு போகணுன்றதோ வந்து நீங்கள் ஒரு கோரிக்கை அனுப்பி அவங்க கொடுக்குறதுன்னு கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் அதை பாஸ் பண்ணுறது. அந்த இடத்துல இருக்கிற மற்றவங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். ஒரு வருஷத்துக்கு ஒருக்க பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டில் வரி மாற்றுறது மாதிரி கிடையாது. இது 3 மாதத்துக்கு ஒருக்க மாற்றக்கூடிய ஒரு விஷயம். இதை பார்த்து நீங்கள் வந்து செயல்படுத்தணும். குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க, ஹோட்டல்ஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மக்களின் குரலாக, தொழில்துறையின் குரலாக நிதியமைச்சர் ஒலித்து இதை கொண்டு வரணும்.